பாலை கிரிப் பண்ணதே கஷ்டம். இங்க உங்க கீழே வந்து நீங்க வந்து ஏகப்பட்ட ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க. அண்ட் இம்பாக்ட் அப்ப அஸ்வின் அண்ணாவும் இறக்குறீங்க. பெர்ஃபெக்டா என்ன பண்ணாங்க, ஓவர் பார்த்தாங்க. சாண்டா சொல்லிட்டு போனாரு, பால் ஒரு மாதிரி ஸ்பின் ஆக மாட்டேது, ஆனா நின்னு வருது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டா இந்த வார்த்தை கிரிப் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லா ஸ்பின்னர் ஓவர் எடுத்து பாருங்க, ஜட்டோட ஓவர் எடுத்து பாருங்க, அஸ்வினோட ஓவர் எடுத்து பாருங்க, நூரோட ஓவர் எடுத்து பாருங்க. ஓவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அடிச்சிருப்பாங்க. ஒரு 6 பால் 6 ரன்னு, ஒரு 2 ரன்னு 3 ரன் அடிச்சிருப்பாங்க. அடுத்த ஓவர் திருப்பிட்டு அடிக்குவாங்க. என்ன காரணம்னா தே நோ ஃபார் அ ஃபேக்ட் ஒரு எண்டு ஷார்ட் பின்னாடி 55-59 மீட்டர் 100 போடும்போது நீங்க அந்த எண்டை போடுறீங்க. வழக்கமா நீங்க வந்து ஸ்பின்னர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லாங்கர் எண்ட் ஆஃப் த பவுண்டரி டார்கெட் பண்ணி தான் போடணும். ஸோ அவங்களுக்கு 100 ஆடும்போது 100க்கு லாங்கர் எண்ட் எங்காது, இந்த பக்கம் லாங் ஆஃப் சைடு வருது. பட் சூரியகுமார் யாதவ் பின்னாடி அடிக்கிறது சரியான எக்ஸ்பர்ட். அவருக்கு நீங்க ஒரு 55 மீட்டர்ல ஒரு பக்கமோ 59 மீட்டருக்கு நீங்க போட்டீங்கன்னா தென் உங்களுக்கு என்ன, அவருக்கு இங்க கஷ்டப்பட்டு தூக்குறத லைட்டா இங்க தட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு. ஸோ பெர்ஃபெக்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு நீங்க மும்பை ஆடினாங்க. அவங்களோட என்ன சொல்றது, நியர் டாமினேஷன் கேம் தான் இந்த மேட்சை சொல்லுவேன். ஏன் நியர் டாமினேஷன், அந்த அஸ்வினி குமார் அந்த சின்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டுது. 2 ஓவர் 24 ரன் கொடுத்த சின்ன பையன் வந்து ரெண்டாவது மேட்சோ 3வது மேட்ச் அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டுது. பட் இருந்தாலும் அப்படி ஒருத்தர் ரன்னு கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. எம்எஸ் தோனி வந்த போது பண்ட் பண்ண அதே பண்ட் பண்ணாத அந்த விஷயம் இவர் பண்ணாங்க. பண்ட் வந்து ஸ்பின்னர் போடவே இல்லை. தோனி வந்த போது ஸ்பின்னரை வந்து போடவே இல்லை. பட் இங்க வந்து அழகா வந்து ஸ்பின்னர் வந்து தைரியமா வந்து சாண்டா வச்சு ஒரு ஓவர் போட்டாங்க. என்ன முடிஞ்சாடிட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லி பண்ணது. இந்த மாதிரி நல்ல டாக்டிக்கல் மூவ்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா வந்து பண்ணுங்க. நடுவில் திடீர்னு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது வில்ஜாக்ஸ் வச்சு டக்குனு ஒரு ஓவர், அப்படி டக்குனு அந்த கண்கட்டி வித்த மாதிரி டக்குனு ஒரு ஓவரை போட்டு டப்புனு கவுண்ட் எடுத்து முடிச்சது. இந்த மாதிரி நிறைய விஷயம் டாக்டிக்கலா பண்ணாங்க. எஸ், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வச்சிருந்த கண்ட்ரோல நெக்ஸ்ட் 10 ஓவர் வைக்கல. ஏன்னா மும்பை எப்பவுமே லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ரன் அடிச்சிடலாம். அங்க வந்து கொஞ்சம் ஏன்னா டியூ வர ஆரம்பிச்சோடனே கிரிப் பண்றது கஷ்டமாயிரும். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் பேட்டர்ன். அது அப்படியே சிஎஸ்கே ஃபாலோ பண்ணாங்க. கிரெடிட் டு சிஎஸ்கே. உங்களுக்கு வந்து டூபே ஃபார்முக்கு வந்துட்டாரு, அந்த பக்கம் வந்து ஜட்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. எங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் ஃபயரிங்கா ஆடி இருந்தா. பழைய தோனி கிடையாது. ஸோ தோனிக்கு பதிலாக இப்போ வந்து விஜய் சங்கர் வந்ததாலோ, தோனி வந்தாலும் இல்லை, ஓவர்டோனும் வந்து ரன் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பால் ஒன்று அடிக்கிற பிளேயரே கிடையாது. ஒரு பிரேவிஸ் உள்ள வந்தா தான் அந்த கொஞ்சம் இம்பாக்ட் மாறும்.